லார்ட். உண்மையாகவே ஒரு அற்புதமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் லென்டே ஸ்டார்ட் ஆகிற டே என்னன்னு பார்த்தா February 14th. இட்ஸ் வேலண்டைன்ஸ் டே, காமனாக லவர்ஸ் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையாகவே லவ்வுக்கு பலவிதமான அர்த்தங்கள் புரிதல் இந்த காலகட்டத்தில் மாறி இருந்தாலும் உண்மையான அன்பிற்கு ட்ரூ லவ் அப்படின்றதுக்கான பைபிள் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொன்னால் யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியே எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு உண்மையான அன்புக்கான அர்த்தம் யார் தன்னுடைய நண்பனுக்காக எந்த ஒரு இரத்த பந்த பாசமும் இல்லாமல் எவன் ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய ஜீவனையே குடிக்கிற அளவுக்கு துணிகிறானோ அதுதான் உண்மையான அன்பிற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நிச்சயமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு சுய ஆதாயமும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து பாவமாய் இருக்கிற நமக்காக இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை கழுவி மீண்டுமாய் நம்மை பரிசுத்தமாக்கி பிதாவின் இடத்துல பரலோகத்தில் அவரோட கூட பிரவேசிக்கிறதுக்கு தன்னைத்தானே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பாய் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை பெற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருத்தருமே அவருடைய அன்பிற்கு நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். அவருடைய இந்த சிலுவை பாடுகளை மரணத்தையும் அனுசரிக்கிற விதமாக தான் நம்ம இந்த லென்டேஸில் நிறைய பேர் நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி இதை நம்ம அனுசரிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஈஸ்டர் வரைக்கும். அப்போ இந்த சீசனில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நம்ம ப்ரே பண்ணுறோம், எல்லாம் நல்லது. பட் இதை கூட உண்மையாகவே இயேசு கிறிஸ்துடைய அன்பிற்கு நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம நேசித்த போலவே மற்றவர்களையும் இந்த சீசனில் விசேஷமாய் நம்ம நேசித்து நம்ம வாழ்வோம்னு சொன்னால் அது உண்மையான லென்ட் சீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஷேர் your love with others, share Jesus. Thank you and God bless you.